அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் அரசியல் ரீதியான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போதே நான் அதை வரவேற்றிருக்கிறேன். அவருடைய இலக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கு என்பதை அவருடைய அரசியல் ரீதியான செயல்பாடுகளை பார்க்கும்போதுதான் அவரை பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்ல முடியும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு நல்ல இலக்கை நோக்கித்தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். முன்னாள் ஒரு தலைவராக நீங்க என்டிஏ அணியில் இருக்கக்கூடியவராக இது ஒரு திமுக அரசை வீழ்த்துவதற்காக கண்டிப்பா ஒரு வியூகம் வச்சிருப்பீங்க. நீங்க என்டிஏ கூட்டணி பேர இந்த மாதிரி கட்சி கிட்ட நீங்க பேச்சுவார்த்தை தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் என்டிஏல இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து அனைவரும் எங்களுடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். அமித்ஷா தமிழகம் வந்த போது சந்திக்கல, ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்கு. நான் கேட்கல சார், சந்திக்கணும் உள்துறை அமைச்சரா இருக்காரு மத்தியில, கேட்டா தானே வாய்ப்பு கொடுப்பாங்க. எனக்கு கேட்கல. நீங்க மத்திய அரசு யாரோட பேச்சுவார்த்தை நடத்த போறீங்க? பிஜேபி தலைவர் தலைவராக வந்திருக்காரு. நீங்க வேற யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? நல்ல நண்பர் நயனாரன் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவேன். கொக்கிய போட்டு வாங்கிட்டீங்களா? இல்ல, ஏன்னா அது முக்கியம் இல்ல. சட்டமன்ற தேர்தல் அதிமுக பாஜக அந்த கூட்டணியில இடைக்கால பட்சத்துல அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலை போட்டிருக்காங்க. அந்த கூட்டணிக்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலை போட்டிருக்காங்க. ஒரு கூட்டணி இப்ப இன்னைக்கு நடத்தப்பட்ட கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் ஆய்வுக் கூட்டம், இனிமேல் நடத்த போகின்ற அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நடத்த போகின்ற நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கூட்டம், இவையெல்லாம் அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம். நீதிமன்ற வழக்கு நடைமுறையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எந்த ஒரு நம்பிக்கை இருக்கும் நீதிமன்றம்? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய எங்களுடைய கழக சட்ட விதி, புரட்சி தலைவர் உருவாக்கிய சட்ட விதி, 50 ஆண்டு காலம் அதை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கடைபிடித்து வந்த சட்ட விதி. எந்த சட்ட விதியை திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவரே வரையறுத்து எழுதியிருந்த அந்த சட்ட விதி பங்கம் ஏற்பட்டுவிட்டது. அதற்காகத்தான் அதில் ஒரு சாதாரண தொண்டன் கூட அந்த பதவிக்கு போட்டியில்லாம சூழ்நிலை இருந்தது. இப்ப என்ன, பொதுச் செயலாளர் போட்டியிடுறதுக்கு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், 5 வருஷம் தலைமை கழகத்தின் நிர்வாகிகளா இருக்கணும். அப்படின்னா யார் போட்டியிட முடியும்? இவங்கதான் போட்டியிட முடியும். சாதாரண தொண்டரோட இந்த இயக்கம், அப்ப தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தில்